வேதம் சொல்லுகிறது. இந்த கற்பனை நம்மளை வஞ்சித்து அதை அழிவுக்கு நேராக நடத்தி கொண்டு போகிறது. அதனாலதான் ஆண்டவர் இந்த பூமியிலே யாருக்கும் இல்லாத ஒரு தன்மையை நமக்கு கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, பகுத்தறிகிற தன்மை இது மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கிறது. அழகாக பகுத்து அறிய வேண்டும். கற்பனையை கூட பகுத்தறிகிற ஒரு தன்மை இருக்கும் பொழுது, நாம் சிந்திக்கிற சிந்தனைகளை பகுத்தறிகிற ஒரு தன்மை இருக்கும் பொழுது, இது நல்லதா, இது கெட்டதா, இப்படிதான் ஆராய முடியுமா, இப்படிதான் இருக்குமா என்று சொல்லி ஒரு காரியத்தை ஒரு தடவைக்கல்ல 10 தடவை 20 தடவை 30 தடவை நம்ம ஆலோசித்து சிந்தித்து அதில் நிதானமாக அந்த கற்பனைகளிலே நமக்கு ஒரு காரியம் வரும் பொழுது, உடனே ஒரு கோபம் வரும் பொழுது, உடனே ஒரு சிந்தனை வரும் பொழுது, உடனே ஒரு கன்ஃபியூஸ் வரும் பொழுது, பல நாட்களாக நம்ம அந்த காரியத்தை ஆராய்ந்து எப்படி வந்தது, எதன் மூலமாக வந்தது, எப்படி அதனுடைய விளைவுகள் இருக்கும் என்பதை நாம் தெரிந்து அதற்கு பிற்பாக அந்த கற்பனைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது ஏமாந்து போக மாட்டோம். நிறைய பேர் வாலிப வயதாக இருக்கலாம், இல்லை ஒரு தீர்மானமாக இருக்கலாம்,